वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं சீரணியும் நுழலின் மொழிமழ்மான் நாகம் திரிந்த ஏறி பொருந்தவிடம் தெரிந்திடாமல் சாதனி அன்பரையாட அவள் போல் வந்த தெய்வ சிகாமணி அவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நடிய ஒளி கமலிருந்தன் கருணை மழை பொழியும் இது கிடைக்கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமநிலை சரணமலர் பறைகொண்டான். இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ரிஷிகள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் ஜேஷ்டாஷ்டமி. இந்த ஜேஷ்டாஷ்டமி என்கின்ற இந்த நாள் என்ன செய்யும்? சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை, காலையில் சைக்கிள் எடுத்துன்னு போய் பால் வாங்கணும். ஒரே இடத்துல தான் பால் வாங்க போகிறோம், மிக அருகாமையில் வாங்க போகிறோம். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று கையை விட்டுருவோம், இல்லை பிரேக் பிடிக்காமல் விட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். சைக்கிள் சாக்கடைக்கு போயிடும், காலில் அடிபடும். சைக்கிள் நம்ம 40 வருஷமாக ஓட்டின்னு இருக்கோம். இன்றைக்கி அடிபடுவதற்கு காரணம் இந்த ஜேஷ்டாஷ்டமி. நம்மளுடைய மூளை நரம்புகளில் நம்மை தவறு செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு நாள், அதுதான் ஜேஷ்டாஷ்டமி. இந்த நாளை நாம் கடந்து போக வேண்டும். இன்றைக்கி நமக்கு நம்ம இன்றைக்கி கோர்ட்டு ஹியரிங். நான் ஜட்ஜிக்கிட்ட சொல்ல முடியாது, நான் ஜேஷ்டாஷ்டமி நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கி நம்ம போய்தான். இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், இல்லை ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், செகண்ட் டேர்ம் லோன் இன்னைக்குள்ளார கொடுக்கணுமா. நேற்று தான் நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஃபோட்டோ எடுத்துருப்போம், இன்றைக்கி கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி நிர்பந்த வசாத் இந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யும்? அப்போ ஜேஷ்டாஷ்டமிக்காக நாம் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி பைரவருக்கு கொடுக்கலாம். பைரவர் விஸ்வநாகிருஷ்ண பைரவருக்கு. இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது, 1/2 லிட்டர் பால் வாங்கி சுக்கிரனுக்கு கொடுக்கலாம். 1/2 லிட்டர் பால் வாங்கி துர்க்கைக்கு கொடுக்கலாம். அருகாமையில் வாராகி இருந்தால் வாராகிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்ய முடியுமோ. சார் வாராகி இல்லை சார், நீங்கள் வாராகி இல்லைன்னா என்னப்பா துர்க்கைக்கு கொடு, துர்க்கை இல்லைன்னா என்னப்பா நவகிரகத்துக்கு கொடு, நவகிரகம் இல்லைன்னா என்னப்பா பைரவருக்கு கொடு, அதுவும் இல்லைன்னா ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கி நாய்க்கு. நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் இன்றைய தினம் வரையும், அனாதி காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் நம்முடைய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வழியில் வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அவருடைய சித்தாந்தத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை அன்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சார், ஒரு கருப்பு கடா வாங்கியிருக்கேன் சார், இந்த வீட்டை வாங்குற வரைக்கும் வளர்ப்பேன் சார், வாங்கின உடனே குலதெய்வத்துக்கு இந்த கடா வெட்டிடுவேன் சார். 5 வருஷமாக கடா வளர்த்துருந்துட்டான், கட்டா போகிறான், இன்றைக்கி வீடு வாங்கிட்டான். அப்போது வள்ளலாரை விட இவன் வலுவானவனா? அப்படி கிடையாது. வள்ளலாரினுடைய வழிபாட்டு முறை என்பது ஒன்று, இவர்களுடைய வழிபாட்டு முறை என்பது ஒன்று. இந்த சனாதன தர்மத்தில் எல்லாவற்றிற்கும் இடம் இருக்கிறது. ஒரு துளசி தீர்த்தம், ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி ஒரு துளசி தீர்த்தத்தை விட்டால் பெருமாள்
திவ்யமான அமுது தரிகை ஏழை பண்ணின மாதிரி ஒரு பலன் கிடைக்கும், அம்சு பண்ணின மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் என்று நமக்கு வேதாந்திகள் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் 4 இட்லி சாப்பிட்டேன் சார், காலையில் 7:45க்கு சாப்பிட்டேன், மணி இப்போ 8 பசிக்குது. அவருக்கு எப்படி ஒரே ஒரு துளசி ஒரு ட்ராப் பாருங்க. நம்முடைய எண்ணம், நம்முடைய பக்தி, நம்மளுடைய ஒரு நேர்மை. எனக்கு இப்போ 4 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு பண வசதி இருக்குது. நான் ஒரு ஸ்பூன் துளசி தீர்த்த ஒத்துக்க மாட்டார். டேய், உனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நீ இதை செய்யலாம். இல்லை சாமி, எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வரல. அப்படியா? சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சமைக்கிறதுக்கு சமைச்சு இப்போ இப்போ கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான். யார்கிட்டையாவது போய் ஒரு 2 சாம்பார் சாதத்தை வாங்கி கொடு, யார்கிட்டையாவது 2 தயிர் சாதத்தை வாங்கி கொடு, யார்கிட்டையாவது 2 புளியோதரை வாங்கி. ஒன்றும் இல்லையா, நீ நேராக பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்குது, இல்லை மலைக்கோட்டை இருக்குது, இல்லை வெக்காளியம்மன் கோயில் இருக்குது, பிரசாத ஸ்டாலில் 2 பிரசாதம், சக்கரை பொங்கல் 2 புளியோதரை வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு 4 பேர். முடியுமா? முடியாதா? முடியும். அதனால் இறைவன் நம்முடைய உயரம், நம்முடைய அகலம், நம்முடைய மனோபாவம், நம்மளுடைய மனதில் இருக்கின்ற ஈரம் ஆகியவற்றை மட்டுமே பார்க்கலாம். யார் யாரால் என்னென்ன முடியுமோ அதை செய்து எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாதுர்புதேஸ்வரருடைய அருளுக்கு பிரார்த்தகராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் கிருபன் தேவதஸ்யோ பத்ரன் ஆதேபியா சமனோ வதன்யாத்ராய தன்ய கிருபே அகரம் சவிதேவ தஸ்யாந்திராய தன்ய கிருபே நாபியோ சம்பத் சேனா ரூபாதன்யாத தேஷான் அகரே வதஸ்யோ பத்ரன் ஆதேபியா சமனோ வதன்யாத்ராய தன்ய கிருபம் அகரம் சபிதேவ தஸ்யாந்திராய தன்ய கிருபே வதஸ்யா நத்ரன்னபிதேவ தஸ்யாந்திராய தன்ய கிருபே வதஸ்யோ. ஹரி ஓம். शुक्लांबरधरं विष्णुं सजीवनं सदभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणोपशान्ति. ओम ओम नमो पार्थ समस्तदूतचत्वरसि परमेश्वर पीचतं शिवे शोभने मुकुत्याद्य ब्रह्मण विधिवराते सेदुवराय कल्पे वैवस्वदमन्वन्त्रे अष्टादीं बलिमे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेलवो दक्षिणे पाते दण्डकारण्ये सहाप्ते अस्मिन्नोत्तमाने यावकारिके शान्तमानिन प्रभादि षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ ऋषभमासे शुक्लपक्षे अष्टम्यां शुभतिथौ उत्तरफल्गुनी नक्षत्रयुक्तायां हास्यवत्याजां शुभनक्षत्र शुभयोग शुभगण एवं विशेषण वचित्राजामस्यां ज्येष्ठाष्टमी पुण्यकाले उत्तरफल्गुनी नक्षत्र कन्या रासौ जातस्य सुब्रह्मण्य नाम देशस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिक रासौ जातस्य चित्रा नाम देशस्य ज्येष्ठा नक्षत्र रासौ जातस्य हिंदू सुब्रह्मण्य नामदेवस्य उद्योगश्रम निवर्त्यर्थम् अश्वत्संभेवदस्यान्द्रायदन्यकृभेवदस्याः आशोरदन्याददेशान्द्रायदन्यकृभेवदस्यो भद्रन्नभिदेवदस्यान्द्रायदन्यसभि अहरं सभिदेवदस्यान्द्रायदन्यकृभेवदस्याः शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामीनाथ शर्मन् ज्येष्ठा पुनर्वसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन् नामधेयस्य अस्य श्री यजमानस्य कृपादन्याददेशाः सर्वव्याधिनिबर्धनर्थम् अस्मदेवदस्यान्द्रायदन्यकृभे अहरं सुभिदेवदस्यान्द्रायदन्यकृभेवदस्याः कृत्या नक्षत्र ऋषभरासौ जातस्य पौण्ड्राजनामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य शिष्य यजमानशोषोवदन्यात्रायदन्यकृभेवदस्याः अश्वत्सम्भेवदस्यान्द्रायदन्यशिभेवदस्य प्रवरोवदन्यात् लखरदम्बः सविनेवदस्याः सकलरोगनिवारणार्थं सर्वबुद्ध्योः अभिवृद्ध्यर्थम् आश्वदेवदस्यां अकराभ्यां संवत्सेना रूपादन्याददेशान्द्रायदन्यकृभे
अग्रन्न विदेवदस्यान्द्रायदन्य शिवेवदस्यो वदन्नादेभ्य संवेवदन्यात्रायदन्य कृपेणाभ्यानुदे लहरं स विदेवदस्यान्द्रायदन्य शिविदेयो वदस्य